ராணுவ நிலைகள் மீது இந்திய ராணுவம் பீரங்கி தாக்குதல் நடத்தி வருகிறது. காஷ்மீரின் பூஞ்ச் எல்லையை ஒட்டி பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 13 பேர் பலியானதற்கு இந்தியா பீரங்கியால் தற்போது பதிலடி கொடுத்து வருகிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். காஷ்மீரில் இந்திய பீரங்கிகள் தற்பொழுது நம்முடைய அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவத்தினரை குறிவைக்க தொடங்கி இருக்கின்றது என்ற ஒரு முக்கியமான தகவலை இப்போது பதிவு செய்து கொள்கின்றோம். இதுவரை பாகிஸ்தான் ராணுவம் நேற்று முதல் துப்பாக்கியால் சுட்ட பொழுதும் பீரங்கியை கொண்டு தாக்குதல் நடத்திய பொழுதும் பதில் தாக்குதலை மூர்க்கமான அளவில் இல்லாமல் மிக சொற்பமான அளவிலேயே இந்திய தரப்பில் வழங்கியிருந்தார்கள். ஏனென்றால் இந்தியா சார்பில் எந்தவிதமான ஒரு பெரும் போர் பதற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு நடுவு நிலையோடு எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் செயல்பட்டு வந்தார்கள். ஆனாலும் அப்பாவி மக்கள் 13 பேரை ஜம்மு காஷ்மீரினுடைய பூஞ்ச் மாகாணத்திலே சுட்டுக் கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் ராணுவம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி வழக்கமான துப்பாக்கி பிரயோகம் இல்லாமல் கடந்த 2 நாட்களாக, அதாவது நேற்று காலை முதலே பீரங்கிகளை கொண்டு கண்மூடித்தனமாக எந்த விதமான இலக்கும் இல்லாமல் அந்த பீரங்கிகளை எந்த திசையிலெல்லாம் சுழல வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் சுழலை செய்து கண்மூடித்தனமான தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் தொடங்கி இருக்கின்றது. ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த வீட்டினுடைய சுவர் பகுதி, தரைப்பகுதி, வீட்டினுடைய மேற்பகுதி என்று கண்மூடித்தனமாக அந்த வீடுகள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு ராணுவம் தாக்குகின்றது என்றால் இலக்கு வைத்து தாக்கும். அதிலும் குறிப்பாக ராணுவ நிலைகளை தாக்குவார்கள், ராணுவ வீரர்களை தாக்குவார்கள், ஆயுத தளவாடங்களை தாக்குவார்கள். பெரும் போர் என்று ஏற்பட்டால் மட்டும்தான் நகரங்களை குறிவைப்பார்கள். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை இந்தியா ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்திவிட்டது என்ற ஒரே காரணத்தால் அப்பாவி இந்திய மக்களை நேரடியாக தாக்குவதற்கு தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கிகளை பயன்படுத்தியது. அதற்கு பதிலடியாக பீரங்கிகளோடு தற்பொழுது இந்திய ராணுவம் பூஞ்ச் மாகாணத்திலே பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை இலக்கு வைத்து பீரங்கி தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. பாகிஸ்தானின் ராணுவ நிலைகளை இந்திய பீரங்கிகள் தற்பொழுது வலுவாக தாக்க தொடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே கார்கில் போர்க்காலத்தில் இந்திய பீரங்கிகளை பயன்படுத்தி தான் பாகிஸ்தானை பின்னோக்கி ஓடச் செய்தார்கள் என்பது அனைவருக்கும் நினைவிருக்கும். 1990களின் இறுதியில் நடைபெற்ற அந்த கார்கில் யுத்தத்தின் பொழுது இந்தியா வெற்றியை பெறுவதற்கு பெரும் காரணமாக இருந்தது இந்தியாவின் பீரங்கி படை. அந்த பீரங்கிகள் அர்ஜுனா உள்ளிட்ட பீரங்கிகள் எல்லாம், அர்ஜுன் உள்ளிட்டவை மிக வலிமையான பீரங்கிகளாக இருந்தன. இப்பொழுது அதை காட்டிலும் பல தலைமுறை முன்னேற்றம் அடைந்த தொழில்நுட்பங்களை கொண்டு பீரங்கிகளை இந்திய படையணி வைத்திருக்கின்றது. எந்த விதமான மலை ஏற்றத்தையும் சமாளித்து எவ்வளவு பெரிய அந்த பள்ளங்களில் இறங்கி பயணிக்கக்கூடிய பீரங்கிகள் இந்தியா வசம் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கிகளை கொண்டு பூஞ்ச் மாவட்டத்திலே அப்பாவி காஷ்மீர் மக்கள் உள்ளிட்டவர்கள் மீது தாக்குதலை நடத்தி 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரை பழிவாங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பதிலடி தாக்குதலாக பீரங்கி தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது இந்தியா. இதன் மூலமாக இந்தியா உலகிற்கும் பாகிஸ்தானிற்கும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், பாகிஸ்தான் எந்த ஆயுதத்தை எடுக்கின்றதோ அந்த ஆயுதத்தை எடுப்பதற்கு இந்தியா தயங்காது. முதல் ஆயுதமாக இந்திய தரப்பிலிருந்து எந்த விதமான அணு ஆயுத பயன்பாடும் இருக்காது என்று ஏற்கனவே இந்தியா தெரிவித்திருக்கின்றது. என்றாலும் பாகிஸ்தான் தொடர்ந்து இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருந்தால் கடுமையான பதிலடியை இந்திய தரப்பிடமிருந்து பாகிஸ்தான் ராணுவம் எதிர்கொள்ள நேரிடும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை செய்தியாக பீரங்கிகளோடு தன்னுடைய தாக்குதலை இந்தியா தொடங்கி இருக்கின்றது. இதில் மிக முக்கியமானது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே நம்முடைய நாட்டுக்குள் எப்படி அப்பாவி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று பாகிஸ்தானினுடைய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே அந்த நாட்டினுடைய சாமானிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் மீது எந்த விதமான தாக்குதலையும் இந்தியா தொடரவில்லை. இந்த பீரங்கி தாக்குதல் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறிவைத்துதான் இந்த பீரங்கி தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. அப்பாவி மக்களை தாக்கியவர்களுக்கு அதே பாணியில் பீரங்கிகள் மூலமாக பதிலடியை கொடுக்க வருகின்றது தற்பொழுது இந்திய ராணுவம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.